அப்போது இந்த இதை கொண்டு வர்றது யார் அப்படின்னா இந்த மேற்கத்திய கூட்டம் தான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை நடுவில் ஆணாதிக்கத்தை கொண்டு வந்து நம்மளை அப்படியே மடை மாற்றிடுச்சு. நம்ம முன்னோர்கள் மிகச்சரியாக இருந்தாங்க, எல்லா விஷயத்துலையுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதை இன்னொரு இடத்துலையும் புரிஞ்சுக்கலாம். இஸ்லாமியர் அப்படிங்கிற பழங்குடியினரும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, தாய்க்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, தகப்பனுக்கு கிடையாது, ரெண்டாவது பட்சமாக தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு விஷயம்தான் நம் முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்த சம்பிரதாயங்களும் சடங்குகளும் பெண்களுக்கானது தான். வழிபாடுகளும் தெய்வங்களும் குலதெய்வ வழிபாடும் அதாவது இயல்பான வீட்டு வழிபாட்டு முறைகளும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் பக்தி இலக்கியங்களும் எல்லாமே பெண்களுக்கானதாக தான் இருக்குது, பெண்களை முன்னேற்றதாக தான் இருக்குது. பின்னாடி வந்த மேற்கத்திய கூட்டம் தான் எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. எப்படி அப்படின்னா, அதாவது இன்றைக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். எப்படின்னா, எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துகிறாங்களாம். இந்த உடல் அப்படிங்கிறது ஆதி காலத்தில் மனிதன் எப்படி இருந்தான்? நீண்ட முடிதான். அரப்பன் நாகரிகம், அதாவது அரப்பா நாகரிகமாக இருக்கட்டும், சிந்துவெளி நாகரிகமாக இருக்கட்டும், அப்போ இருந்த மனிதர்கள் ஆண்களும் நீண்ட கூந்தலோடு தான் இருந்தாங்க. ஏன் கேரள பிரதேசத்தில் கூட சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்கள் நீண்ட கூந்தலோடையும் கையில் அந்த கொண்டை போட்டிருந்தா இருந்தாங்க. அது அவங்களுடைய பாரம்பரியம். இப்படி தான் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருக்கும் இப்போ நீண்ட முடி இருக்கிறதுங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான். இங்கே இந்த முடியில் எந்த பாரபட்சமும் கிடையாது. ஆண்கள்லாம் குட்டையாக முடி வச்சுக்கணும், பெண்கள் தான் நீண்ட கூந்தல் வச்சுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எதையுமே திருத்தம் அப்படிங்கிறது செஞ்சதே கிடையாது. இந்த திருத்தம் செஞ்ச வேலை யாருன்னா மேற்கத்திய கூட்டம் என்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்ததோ அந்திலிருந்து தான் திருத்தம். ஏன் பிராமணர்கள் கூட குடுமி போட்டுட்டு தானே இருந்தாங்க. இன்றைக்கும் போய் பாருங்கள், பிராமணர்கள் கொண்டு தான் போட்டுட்ருப்பாங்க. எல்லாத்துலேயுமே செட்டியார்கள், இன்னும் நிறைய வம்சங்களில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஜாதி இல்லை, இனங்கள். அவங்க செய்கிற தொழிலேருந்து வந்தவங்க தான். பிராமணர்கள்லாம் யார்? அவங்களுடைய தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க பிராமணர்கள். செட்டியார்கள் யார்? வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க வணிகர்களை செட்டியார்கள் சொல்லுவாங்க. நாடார்கள், செட்டியார்கள், இவங்களாம் வணிகர்கள். அவ்வளோதான். இந்த ஜாதியே கிடையாது. அவங்களுடைய தொழில்களை அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு இனக்குழுவுடைய பெயர், அவ்வளோதான். அரசர்னா ஒரு பெயர் இல்லையா? மாணவர்கள்னு சொல்லலையா? மருத்துவர்கள் சொல்லலையா? அது மாதிரி தான் எல்லாருமே கொண்டையோடு தான் இருந்தாங்க. கிராமப்புறங்கள்லையும் கொண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க விவசாய குடிகளும். ஸோ நீண்ட கூந்தல்ன்றது ஆண்களுக்கும் இருந்தது, பெண்களுக்கும் இருந்தது. ஆங்கிலேயர் என்னைக்குள்ளே வந்தாங்களோ திருத்தம் செய்கிறாங்களாம், ஆண்களையும் பெண்களையும் பிரித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் எப்படி மேலாடை இல்லாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பெண்களும் மேலாடை இல்லாமல் இருந்தாங்க. ஸோ பெரும்பாலான விஷயங்களில் ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. பெண்கள் மேலாடை இல்லாமல் கேரளாவில் சமீபமாகவும் இருந்தாங்க. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி கூட மேலாடை இல்லாமல் குளங்களில் குளிச்சுட்டு இருந்ததா நானே கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இந்தியா தமிழகத்தில் ஆந்திர பகுதிகளில் தென் பகுதிகளில் சேலை கட்டுவாங்க, ஆனால் சட்டை போட மாட்டாங்க, ரவிக்கை இல்லாத புடவை தான் கட்டுவாங்க. பெரும்பாலும் அந்த மேல் அங்கங்கள் தெரியற மாதிரி தான் இருக்கும். தெரியாமல் வேலை செய்ய முடியாது, குடிஞ்சு நிமிர்ந்து இருக்கும்போது தெரியும். ஆண்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. கையையும் காலையும் கண்ணையும் மூக்கையும் வாயையும் எந்த மனப்பான்மையோட எந்த பார்வையோடு பார்க்குறாங்களோ அணுகிறாங்களோ அதே பார்வையோடு தான் மேலே இருக்கிற மேல் பகுதியையும் அவங்க பார்த்தாங்க. அந்த அங்கத்தையும் பெண்ணுடைய மார்பகத்தையும் அதே மனப்பான்மையோடு தான் பார்த்தாங்க. தவிர தவறான பார்வை இல்லை. அந்த அளவுக்கு மேன்மை தனம் கொண்ட மனிதர்கள் தான் நம்ம முன்னோர்கள். ஆங்கிலேயர்கள் வந்து தான் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணாங்க. நம்மளுடைய எல்லா வழக்கங்களையும் பார்வையிலேருந்து அணுகுமுறையிலேருந்து எல்லாத்தையுமே உடைச்சாங்க. திருத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்களுக்குனா முடி கட் பண்ணி தான் இருக்கணும், பெண்கள் தான் நீண்ட கூந்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே கள்ளத்தரத்தை கொடுத்துனாங்க. அப்போ ஆண்கள் தங்களோட முடியை வெட்டினது தான். அப்புறம் வேறு மாதிரியான இன்றைக்கி திரும்பவும் முடியை வளர்க்குறான். ஒரு யூட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எதற்குமே ஒரு யூட்டர்ன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட அந்த அளவுக்கு முடியை கட் பண்ணிடுறாங்க. ஆண்கள் தான் இன்றைக்கி முடி வச்சுருக்காங்க, கொண்ட குடுமி போட்டிருக்காங்க, லாங் ஹேர். ஸோ இது எதுக்கு? இது பெண்களுக்கும் தான். என்ன பண்ணுறாங்கன்னா ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறாங்களாம். இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற ரோமங்களை எதற்கு திருத்தணும்? உடம்புல எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லாமல் இல்லை. ஒரு எறும்பு கூட தேவையில்லாமல் படைக்கப்படல, ஒரு கிருமி கூட தேவையில்லாமல் படைக்கப்படல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடம்புல ரோமங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு சுண்டு விரல் கூட அதற்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கே படைக்கப்படலை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திருத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு
ஒழுங்குபடுத்துகிறாங்களாம், திருத்தம் செய்கிறாங்களாம். இது எல்லாமே எதுக்கு? ஒழுங்கு திருத்தம் எல்லாமே எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான யுக்திகள். இந்த கட்டுப்படுத்துறதுல தான் சுகர் கட்டுப்பாடு கூட வந்தது. இந்த கட்டுப்படுத்துறது தான் சாப்பாட்டில் கட்டுப்படுத்துறது, வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடு, ஆடையில் கட்டுப்பாடு, ஷூ போடணும், டை கட்டணும், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும், எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தவங்க ஆங்கிலேயர். கட்டுப்படுத்தி இந்தியர்களை கட்டுப்படுத்தி, பெண்களை கட்டுப்படுத்தி, இந்தியர்களை கட்டுப்படுத்தி, மனநிலையை கட்டுப்படுத்தி, உடல்நிலையை கட்டுப்படுத்தி, தங்களுடைய கட்டுக்குள்ள அங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியர்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே. எதுக்கு ஐப்ரோவை திருத்தணும்? திருத்தி அதை பார்த்தா உடனே ஓ நல்லா இருக்கு, அப்போ அடுத்து இப்படியே இதே மாதிரியான ஒரு நிலை. அப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரியான ஐப்ரோ ஷேவிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி, நார்மலை விட இயல்பை விட அதிகமாக வருது. இதுதான் கட்டுப்படுத்துறதுல வர்ற விளைவு. இது ஐப்ரோவே உதாரணம். ஒரு விஷயத்தை நீ கட்டுப்படுத்தினா அது மீறிக்கிட்டு தான் போகும், திரும்பவும் கட்டுப்படுத்தணும், திரும்பவும் மீறிட்டு போகும். இந்த மாதிரியான இயற்கைக்கு எதிரான செயலை நீங்கள் செய்கிறத இந்த புருவத்தின் வழியாகவே, புருவத்தை ட்ரிம் பண்ணுறதன் வழியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இயல்பாக இருக்கிற புருவத்தை நீ டச் பண்ணும் பொழுதே அது வளர்ச்சி என்ன ஆகுது? அப்நார்மலாக போகுது. அப்போ கட்டுப்படுத்துதல் இருக்கிற பின்னாடி அப்நார்மல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உடல் நமக்கு அறிவிக்குது. ஆனால் இன்றைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த டைமுக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணும், இந்த டைமில் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் சேலரி கட், ஷூ போடணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இதுதான் ட்ரெஸ், இதுதான் கோடி, இப்படி எல்லா விதத்துலேயுமே கட்டுப்படுத்த. டாக்டர்னால் இப்படி தான் இருக்கணும், அதாவது ஒரு 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 இவங்க வச்சுருக்க ஒரு பார்வையிலேருந்து அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க? ஆங்கிலேயர். நம்ம முன்னோர்கள் அப்படி இல்லையே. அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி ட்ரெஸ் போட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி வாழ்ந்தாங்க, மக்களோட பார்வையும் அதே மாதிரி தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே மாற்றினது ஆங்கில மருத்துவம், ஆங்கிலேயர் ஆட்சி, மேற்கத்திய கூட்டம். கையில் ஷேவிங், காலில் ஷேவிங், நகத்தை ட்ரிம், அதுக்கு ஒன்று அதாவது பெடிக்யூர், மெனிக்யூர், பணத்தை அங்கே கொண்டு போய் கொட்டுறது. அப்போ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக நார்மலாக இருந்த ரோமங்களை விட அதிகமாக வளர்ச்சி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஸோ இந்த கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்த முதல்ல தளர்த்தணும். இந்த கட்டுப்படுத்தலே இருக்கக்கூடாது, கட்டுப்பாடே தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கட்டுப்படுத்துதல் மூலமாக தான் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. அடிமைத்தனம்ன்றது இந்த கட்டுப்பாடுன்ற வார்த்தை பயன்பாடில் தான் அடிமைத்தனம் தான். நம்ம முன்னோர்கள் யாரையும் எதற்காகவும் கட்டுப்படுத்தணும். நம்ம எல்லாருமே விடிய பொழுது புலரும் போது கண் விழிக்கிறோம், விழிக்கும் போது எந்திரிச்சு போனோம், எந்த டைமை பார்த்துட்டு நம்ம நிலத்துக்கு போனோம், எந்த டைமை பார்த்துட்டு ஒரு குயவன் போய் பானையை செஞ்சான், எந்த டைமை பார்த்துட்டு ஒரு வண்ணான் போய் துணி துவைக்க போனான், எந்த டைமை பார்த்துட்டு போய் முடி வெட்டுறதுக்கு போனாங்க நம்ம முன்னோர்கள். எந்த டைம் கிடையாது, பொழுது விடிஞ்சால் அவங்க வேலையை செய்வாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த டைமை கொண்டு வந்து அந்த டைம் வழியாக அடிமைத்தனம் படுத்துறதும் கட்டுப்படுத்துறதும், அதன் வழியாக நம்மளுடைய சேலரியில் கை வைக்கிறது, பதற்ற நிலையை கொடுக்கறதும், உளவியல் ரீதியாக நம்மளை பதற்றத்தை கொடுத்து நோயாளி ஆக்கிறதுக்கான அத்தனை உத்திகளையும் யார் செஞ்சாங்கன்னா இந்த மேற்கத்திய கூட்டம் தான். இப்படித்தான் ஆடை, இந்த ட்ரெஸ் போடலைன்னா அப்போ இந்த ட்ரெஸ்லேருந்து நமக்கு போட முடியாத சூழல் வரும்போது பதட்டம். இந்த சாக்ஸில் கரைப்படியக்கூடாது, கொஞ்சம் கரைப்படிஞ்சாலும் மண் ஓட்டினாலும் சேர்பட்டாலும் ஃபைன். இது யார் கொண்டு வந்தது? இவங்க தான். பதட்டம், டைமுக்கு போல் அவசரமாக ஓடுறது, அவசரமாக சாப்பிட்றது, பசிக்காமல் சாப்பிட்றது, சாப்பிட்டே ஆகணும்னு சூழ்நிலை. ஏன்னா அது வரைக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குற லன்ச் டைமில் தான் சாப்பிடணும், அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் டைமில், பிரேக் டைமில் தான் டீ குடிக்கணும். எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. அப்போது நம்ம உடல் இயற்கைக்கு எதிராக இருக்குது. பசிக்கும் போது சாப்பிட முடியாத சூழ்நிலைகள், பசிக்காத போது சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலைகள், அதையுமே சுற்றி இருக்கிறவங்களை வச்சு கேலி செய்கிறது. என்னப்பா சாப்பிட மாட்டேங்கிற, காசை மிச்சப்படுத்தியா அப்படிங்கிற வார்த்தை. இதனால் என்ன ஆகுது? வேறு வழி இல்லாமல் இந்த சமூகத்துடைய கேலிகளுக்கும் கூட்டுகளுக்கும் பயந்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழல். எல்லாத்தையும் யார் கொண்டு வந்தாங்க? என்னப்பா ட்ரெஸ் போட்டிருக்க, இது என்ன ஒரு ட்ரெஸ்ஸா, என்ன நீ இப்படி வந்திருக்க, இப்படியான வார்த்தைகள். என்ன மெலிஞ்சு போயிட்ட, சுகரா, செக் பண்ணு, நல்லா தானே இருந்த, மாத்திரை சாப்பிட்டியா, டாக்டர் பார். இந்த சமூகத்தோடைய இப்படியான வார்த்தை பயன்பாடுகள் இதெல்லாம் கொண்டு வந்தது யா? இதுக்கு முன்னாடி இல்லையே. ஒல்லியாக இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் சொன்னதில்லையே. ஏன் இன்றைக்கு மட்டும் சொல்கிறாங்க? அப்போ கிழிஞ்ச ஆடையை தச்சு போட்டால் கூட எந்த தாத்தா பாட்டியும் கேட்டதில்லையே, எந்த ரோட்டில் போகிறவங்களும் கேட்டதில்லையே. ஏன் இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்தாங்க? மேற்கத்திய கூட்டம் கொண்டு வந்து திணிச்சு இன்றைக்கு மக்களுடைய பார்வையே மாற்றிட்டாங்க. வெளியில் இருந்துக்கிட்டே நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்காங்க.
கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்தின் வழியாக எல்லா இடத்துலையுமே பொழுது விடிஞ்சு சாகுற வரைக்கும் நம்ம யாருக்கோ கட்டுப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். கட்டுப்பாடு தான். அப்படியே பழக்கி விட்டு 60 வயசுக்கு மேலேயும் டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு மாத்திரை போடணும், டைமுக்கு எல்லா வேலையும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை, ஒரு அடிமைத்தனத்தை நமக்குள்ளே அந்த உளவியல் அடிமைத்தன உளவியலை நமக்குள்ளே புகுத்திட்டாங்க. சாகிற வரைக்கும் அந்த அடிமைத்தன உளவியல்லையே வாழ்ந்துருக்கு. உளவியல் சிக்கல்கள் ஏகப்பட்டது. 60 வயசு ரிட்டையர் ஆனால் கூட எப்படி இருக்கார் அந்த மனுஷன்? சோர்ந்து போயிட்டார், சந்தோஷப்படலை. ஐயோ நம்ம இவ்வளோ நாள் ஒழிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அந்த மனநிலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா உளவியல் சிக்கல் அப்படியே ஆயிட்டாங்க. அந்த உளவியலை மாற்றிட்டாங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வேலைக்கு போலியே காலையில் டைமுக்கு எந்திரிக்கலையே, இப்படியான ஒரு மனநிலையை உருவாக்கி உளவியலை இப்படியான ஒரு ஏக்கத்தையே கொடுத்து கடைசி வரைக்கும் இப்படியே பாதிப்புக்கு உட்படுத்தியிருக்காங்க. இந்த டைம் அப்படிங்கிற கட்டுப்பாடு, டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எதுக்கு தெரியுமா? எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த ஸ்பேஸை வச்சு இந்த ஸ்பேஸ்குள்ளே தான் செய்யணுன்றது கொடுக்கக்கூடாது. அந்த வேலைக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அது ஆகிற போது தான் ஆகும், நடக்கும்போது தான் நடக்கும். நம்மளுடைய வேலைகளுக்கு அந்த வேலையை உட்படுத்தக்கூடாது. நான் காத்திருக்கிறேன் அந்த வேலை நடக்கணும் கிடையாது. நீ காத்திருக்கிறது உன்னுடைய வேலை. அந்த வேலை நடக்கிறதுக்கு காத்திருக்கணும். அதுதான் ஸ்பேஸ். டைம், அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உன்னுடைய டைமுக்கு அந்த டைம் ஆகும். அதற்கான டைம், எந்த வேலைக்கும் எந்த காரியத்துக்கும் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை. அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை கொடுக்காம பதற்றம் அப்படிங்கிற உலகியல் சிக்கலை தான் கொடுத்துட்டு உடல் ஆரோக்கியத்தை எந்தெந்த இடத்துல இழந்துட்டுருக்கோன்றதை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மனதை கெடுத்துட்ருக்காங்க. உளவியல் சிக்கலுக்கு மனசை ஆட்படுத்திக்கிட்டு இருக்காங்க மேற்கத்திய கூட்டம். இந்தியா முழுக்கவுமே அங்கேருந்து ஆண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம காணொலிகளில் இன்னும் நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னும் நான் ஒரு திருக்குறளை எடுத்து வச்சுருக்கேன். அந்த திருக்குறள் உடல் தத்துவத்தை மிகச்சரியாக சொல்லுது. மன உளவியல், இன்றைக்கி பேசுகிற மன உளவியல், நாளைக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த மன உளவியலை எப்படி திருவள்ளுவர் அணுகினார் அப்படிங்கிறத இந்த திருக்குறள் சொல்லுது. நாளைக்கு என்னோடய காணொலி அந்த திருக்குறளை வச்சு பேஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை பற்றியும் நான்